பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஐ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. பார்வை இழந்த ஒருவர் நடைபாதையிலே துண்டை விரித்து, கண் பார்வையற்ற எனக்கு காசு தாருங்கள் என்று எழுதி கொடுத்த ஒரு அட்டையை அவர் பிடித்து உட்கார்ந்திருக்கிறார். அவ்வழியே பலர் சென்றாலும் சிலரிடமிருந்து மட்டுமே உதவி கிடைக்கிறது. அன்றாட வாழ்க்கைக்கு அது ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த வழியே வந்த வேறொரு நபர் அந்த அட்டையில் இருந்த வாசகத்தை மாற்றி எழுதிவிட்டு தன்னிடத்தில் இருந்த சில நோட்டுகளை அவர் வைத்துவிட்டு போகிறார். அந்த வழியே வருகிற அநேகர் அந்த அட்டையை பார்த்து அதிகமாக அவருக்கு உதவி செய்கின்றனர். மாலை வேளையிலே தன்னிடம் அதிக பணம் சேர்ந்திருப்பதைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். மறுநாள் எழுதினவர் வருவதை அவர் உணர்ந்து கொண்டு, நீங்கள் என்ன எழுதினீர்கள் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் காணும் இந்த அருமையான நாளை நான் காண இயலவில்லை. உங்கள் சிறு உதவி என் உயிர் காக்கும். உங்கள் உதவிக்கு நன்றி என்று எழுதினேன் என்றார். இதை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உந்துதல் ஏற்படும். குறையில்லாத உடல் தந்த இறைவனுக்கு இந்த பார்வையற்றவருக்கு உதவி செய்வதன் மூலம் நன்றி கூறுவோம் என்ற எண்ணம் மேலோங்கும் என்றார். இதை அறிந்த பார்வையற்றவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. உங்களுடைய குணத்தை மாற்றம் செய்ய இன்றைய மன்னா நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பிரியமானவர்களே, நன்மை செய்தவர்களுக்கே நாம் நன்மை செய்வோமானால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. முடிந்த அளவு ஆதரவற்றவர்களுக்கும் குறைபாடு உள்ளவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது, ஏனென்றால் இந்த சிறியாரில் ஒருவருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் கர்த்தருக்கே செய்கிறோம். அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென்.